வாங்க மாலை வணக்கம். பாருங்க ஒரே தொல்லை, பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும், ஸ்நாக்ஸ் காலி ஆகிடுச்சு. ஒரே தொல்லை, ஏதாவது பிஸ்கெட்டு செஞ்சு கொடுங்க, ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க, இல்லைன்னா லவா லட்டு செஞ்சுங்க. ஒரே தொல்லை, ரொம்ப வெயில், என்னாலையும் ஒன்றும் இல்லை. சரி, இதுதான் ஈஸியான மெத்தட், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப்பு ரவை எடுத்துட்டேன். இந்த ஒரு கப்புக்கு வேணா வலி இருக்குது, அரை கப்பு 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துட்டேன். இந்த ரவையை நெய் ஊற்றி ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துட்டு, இந்த சர்க்கரையும் இந்த ரவையும் மிக்சியில் போட்டு தனித்தனியாக நெய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். ஓரளவுக்கு ரொம்ப நெய்சாக, ஓரளவுக்கு கொஞ்சம் சொரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எல்லோரும் லைக் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். போட்டுக்கலாம், கொஞ்சமாக நெய் போட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ரவை கொட்டிக்கலாம். நல்லா ரொம்ப ஸ்லோவாக ஸ்டவ் வச்சுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்ப டேஸ்டானது. மாதிரி எங்கள் பேச்சு வந்து நெய்யில் அந்த முந்திரி திராட்சை வறுத்தேன், வாசனையே இப்படி தூக்குதுன்னா நம்ம சாப்பிட டேஸ்ட் எப்படின்னு பாருங்கள். ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன், தூள் ஆயிடுச்சு. அதனால் நான் இந்த ரவையிலே நுணுக்கி வச்ச 4 ஏலக்காயும் போட்டு ரவை அப்படியே ஒரு சுற்றிட்டு வரலாம். ரவையும் சர்க்கரையும் நம்ம அரைச்சிக்கலாம். வாங்க அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். செம்ம ரொம்ப ஈஸியானது, ரொம்ப டேஸ்டானது. ரவை 1 கப்பு ரவை நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் தான் சொரன்னு, ரொம்ப சொரன்னு விட்டுறாதீங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். சர்க்கரை நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது 2 கொட்டி கலந்துக்கலாம். பால் வந்து நல்ல மதிய திக்காக காய்ச்சி வச்சுக்கணும். விதன்னு இருக்கணும் பால், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கை பொறுக்க கொட்டி வச்சுங்க. ரொம்ப ஈஸியானது, ரொம்ப டேஸ்டானது. முந்திரி திராட்சை நல்ல நெய்யிலே வறுத்து வச்சுருக்கேன், நல்லா செவக்க. எல்லாம் கொட்டி கலந்துக்கலாம். கையில் கலங்க, அப்போ தான் நல்லா எல்லா இடத்துக்கும் சர்க்கரை இதாகும். அப்படியே ஒரு பக்கமாக கொஞ்சமாக எல்லாத்துலேயும் பால் ஊற்றி கலக்காதீங்க, உடனே உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் ஒரு பக்கமாக கொஞ்சமாக பால் ஊற்றி அப்படியே கலக்கி பிடிங்க. இப்போ நான் பிடிக்கிற மாதிரி நல்லா முந்திரி திராட்சை சர்க்கரை எல்லாம் நல்லா கலக்கிக்கணும். நல்லா கலக்கியாச்சு. இப்போது அப்படியே கொஞ்சமாக பிடிங்க. பால் கொஞ்சம் சூடு, கை பொறுக்க இருக்கணும் சூடு, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. இது வந்து கொலன்னு இருந்தால் கொஞ்ச நேரத்தில் இறுகிடும் லட்டு. நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கமாக நெய் ஊற்றி அந்த நெய்யை தொட்டு உருண்டு பிடிங்க. நல்லா கையில் பிசுன்னு ஒட்டிக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. கொஞ்சம் இப்படி இலக்கமாக பிடிங்க. அப்போ தான் அது கொஞ்ச நேரத்துலேயே இறுகிடும். அந்த சக்கரை பாவெல்லாம் ஊறிச்சுன்னா ரவையில் இறுகிடும். இந்த மாதிரி பிடிக்கணும். எல்லாம் பிடிச்சிட்டு பார்க்கலாம். அழகாக பாருங்க, சூப்பராக இந்த வாசனை நல்லா இருக்கு. எல்லாம் பிடிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்க ரவை லட்டு பிடிச்சி முடிச்சாச்சு. ஆனால் என்ன பாருங்க, நைட்டு 7 மணி ஃபேன் ஓடுது, தொப்பனையாக நனைஞ்சிட்டு பாருங்க. அப்பா இனிமேல் எதுவுமே வெயில், பயங்கர வெயில். வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சாச்சு பாருங்க. 1 கப் ரவையில் 5, 10, 15 உருண்டை வந்துருக்கு ஒரே 1 கப்புல. இதே நம்ம கடைக்கு போனால் வாங்க, டேஸ்டாக சூப்பராக லவா லட்டு ஒரே 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. வாங்க, நீங்கள் பாப்பா பாருங்க என்னங்க வாந்தா வா, ஒரே புடிவாதம். இங்கே பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சத்தமா சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம்.